வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மூணார் போக போகிறோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பாதி தூரம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் வீடியோவே கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஏதுன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்து நான் கீர்த்தி பாலா அவங்க வந்து டீ வாங்க போயிருக்காரு சாரு. இந்த டீக்கு அவர் படுத்தே கிடந்தாரு. நான் ஒரு 3 மணி நேரம் வண்டி ஓட்டிருக்கேன். அதனால அவர் வந்து டீ வாங்க அதனால டயர்டா இருக்கனால வந்து ஃபேஸ் மேக்கப் போடல. நான் வந்து நேச்சுரல் பியூட்டி. நான் வந்து மாஸ்க் போட்டதுனால என்னோட ஸ்கின் கொஞ்சம் ஆயில் மாதிரி தெரியும். நாளைக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தோம். நான் ஓட்டினேன், இந்த பிள்ளை உட்காந்துட்டு இருந்தால சும்மா. நான் வந்து பாலா பின்னாடி நல்லா படுத்து வச்சு தூங்கிக்கிட்டு வந்துச்சு 2 மணி நேரம். இப்போ வந்து சாரு வந்து வண்டி ஓட்ட போறாரு, நாங்கள் வந்து தூங்க போகிறோம். ஒரு ஒரு எத்தனை மணி நேரம் இருக்குது? கரெக்டாக 2 மணி நேரம் இருக்குது மூணாறு போக. ஸோ மூணாறு போயிட்டு அங்கே வந்து நிறையா ஒரு ரெசார்ட் ப்ரமோஷனுக்காக போகிறோம். அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணுறோம். ரெசார்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப. அதுக்கேற்ற மாதிரியே வீடியோவில் பார்க்குற மாதிரியே நேரம் இருக்கான்னு தெரில. போய் பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஹார்ட்டு போட்ட ஒரு வீடியோஸ் எடுக்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே எப்படி நம்ம வந்து என்ஜாய் பண்ணலான்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். போகலாமா? எனக்கு இப்போ என்னமோ கால் வலிக்குது. ட்ரைவ் பண்ணி பண்ணி கால் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. ஏங்க ட்ரெண்டிங் ஏங்க டீச்சர் டீ வந்துருச்சு. பாய். இப்போ வந்து டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். இப்படி சாவகாசமாக உட்காந்துருக்கேன்னு எந்த இடத்துல நினைப்பீங்க? டிரைவர் சீட்டில் தான் அவங்க வேலை உட்காந்துருக்கேன். இப்போ வந்து பாலா சார் வந்து கார் ஓட்ட போகிறாரு. சரியான குளிர். கேட்குமானே தெரியல. சூப்பரா இருக்கு கிளைமேட். வேற லெவல்ல இருக்கு கிளைமேட். மூணாறுக்குள்ளேயே போகவே இல்லை, அதுக்குள்ளேயே செம கிளைமேட். ஆனா கேமரால தெரியுதான்னு தெரியல. தெரியுதுன்னா ஜூம் பண்ண தெரியுதுல்ல. சரியான எங்க வரும் கீர்த்திய காரே அழகா தெரியுது. எடுக்கிறாங்களா தவிக்கிட்டே இருக்கலாம். காரே அழகா தெரியுது. 3, 2, 1. Thank you. நான் போறேன். இப்போ நம்ம மூணார் ரூமுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இந்த ரூம் வந்து வேற மாதிரி சூப்பராக இருக்கு. ஸோ பெட்டு நல்லா ஜம்ப் பண்ணுறது சூப்பராக இருக்கு. அதை எடுத்து வந்து பீரோ நம்ம கபோர்டு கொடுத்துருக்காங்க. இங்கே போகலாம். வாவ் இந்த மாதிரி ஒன்று இல்லை. அப்புறம் சொல்கிறாரு என்னன்னு. அதுக்கப்புறம் இங்கே பால் பவுடர் காஃபி போடுறதுக்கு, அதுக்கடுத்து ப்ரூ டீ தூள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹீட் பண்ணி தண்ணி வச்சு பால் பவுடர் போட்டு காஃபி போடுறதுக்கு, அப்புறம் சோஃபா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வியூ. ஸோ எங்கள் ஃபுல்லாக இங்கேருந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது.
இந்த ரெசார்ட்டுக்கு தான் நம்ம ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் காட்டுறேன். மிரர் இருக்காங்க. ஸோ இங்கே அங்கே குளிக்கிறது, இங்கே வந்து கக்கா போடுறது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேலே சுற்றி கட்டுற மாதிரி ட்ரெக்கிங்கு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே ஒரு சூப்பரான பெரிய ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துக்கிற மாதிரி. அவ்வளோதான், ஃபினிஷ். டிவியா இங்கே வந்து ஒரு டிவி, ஏன் ஓடுற, இங்கே வந்து ஒரு டிவி, பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. மூவி பார்த்துக்கலாம், சோஃபாவில் உட்காந்துக்கலாம், தூங்கிக்கலாம், வெளியில் வேடிக்கை பார்க்கலாம், இங்கே பாத்ரூம் போய்க்கலாம். எல்லா வசதியும் ஒரே ரூம்லேயே கிடச்சிருக்கு. அவ்வளோதான். வா, மேடம் வந்து மசாஜ் பார்க்குது. பாத்தியா பார்க்குறேன். ஹோட்டலுக்கு நம்ம வந்து ஈவினிங் தான் வந்தோம், செக்இன் ஆனோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீ, காஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமோசா, கட்லெட்டு. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ காமிச்சிட்ட போச்சு. என்னங்க சாப்பாடு வந்துருச்சு. அது இருக்க முடியாது. என்ன ப்ரௌனில எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு. இது சூப்பரா டேஸ்டா இருக்கும். சிக்கன் கட்லெட்டு. ஸோ வேற லெவலில் இருக்கு. இனிமேல் சாப்பிட போகிறோம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க. காஃபி இருக்கா? காஃபி இந்த இருக்குல்ல, இந்த ஒரு டைம் இந்த வீடியோல எடுத்து ப்ரமோஷன். அப்புறம் ஒண்ணு போதும். இதுல என்ன இருக்கு? செம்ம டேஸ்டா ப்ரௌனி. வாவ், சமோசா. சமோசா. சமோசா, சாதா சமோசா இல்ல, சிக்கன் சமோசா. வாவ், என்ன இருக்கு பாத்துங்க. அதுவும் இதுதான், சிக்கன் நகட்ஸ். சிக்கன் நகட்ஸ். ஏய், ரெண்டு சொன்னே. உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. வாவ், உங்களுக்கு நாடுங்களா? உனக்கு ஒண்ணு. உனக்கு எங்க ரெண்டு நீங்க பாருங்க. இத வச்சிருமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கேக் தான்டா, ப்ரௌனி தான். 3 ப்ரௌனி சொல்லிருந்தேன். இது என்னது? நான் சொன்ன ப்ரௌனி 3 பேருக்கு சொல்லிருக்கேன் பாத்தியா? மைனஸ். எவ்வளவு காசு? 3 பேர். அத்தை, நீ இப்ப ஒண்ணு தும்ப கொஞ்சம் ஆகல, என்ன தூங்கணும்னா அப்புறம் நான் ஸோ டீ, காஃபி, கீத்துக்கு மட்டும் பூஸ்ட். நம்ம வந்து டீ சூப்பரா இருக்கு. அப்படியே தேனா இருக்குங்க. இது ஒண்ணு மூணாறு காஃபி குடிக்கிறதுக்கு தேனா இருக்குங்க. ஐயோ முடியல. தேனா இருக்கு, சீனியா இருக்கு, சர்பத்தா இருக்கு. வந்ததுல சீனியா வேற லெவலுங்க. இந்த கிளைமேட்டுக்கு மழை பெய்யுது, கூலி, அதுல இந்த டீயை குடிக்கும் போது இருக்கு பாருங்க ஒரு சுகம். வேற லெவல். இப்போ வந்து நாங்க என்னன்னா வெளியில கடைக்கு போறோம். ஸோ இங்க வந்து ஒரு ரோடு இருக்கு. ஏறி வளையறதுமே சரி, இறங்குறப்பே சரி, அப்படியே பக்கு 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 பக்குன்னு இருந்துச்சு. இப்போ அதே ரோட்டு வழி இப்போ ஏறி போக போறோம். என்னத்துக்குள்ள போயிருந்தல. ஏய் நீ வாப்ல, நான் பெற்ற இன்பத்தை நீ பெறணும். மரியாதை வந்து நடுவுல வந்து செத்துருவேன். முன்னாடி பாக்குற ஐடியால இல்ல. ஏய் இங்க பாரு, இங்க பாருங்க. எனக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இறங்கிருச்சு, இறங்கிட்டோம். ஏறும் போது நம்ம எங்க வளைவு நேரா ஏறினா ஏறிடலாம், ஏறி வளையிற மாதிரி வேற இருக்கு. பிரேக் போட்டா கீழே இறங்கணும். பிரேக் போட்டா என்ன தெரியல. அதான் போய் பாப்போம். அவங்களுக்கே பயமா இருக்குன்னா நாங்க என்ன ஐயோ உசுறு போகுது எனக்கு. மேல போறோம், மேல எங்களை கொண்டு போய் வச்சிருக்கீங்களா? போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இல்ல போயிடலாம். மேல ஏத்தி கொடுத்துருவீங்களா? ஆள் இருக்கா? போயிருமா? மேல முன்னாடி வண்டி வருது. ஐயோ இங்க பாருங்க, ரோட பாருங்க. ஓ இப்படி போகுது, செங்குத்தா போகுது. பயப்படாதடா. ஆல்ரெடி போலாம் ஃபர்ஸ்ட். நீ போ ஃபர்ஸ்ட். ஈஸியா தான் இருக்கு, ஏறப்ப ஈஸியா தான் இருக்கு. நான் கூட ரொம்ப பயந்தேன், ஆனா பெருசா பயம் இல்ல. ஓகே தான். மேப் பண்ண போயிரு, பரவாயில்ல. இல்ல நம்ம நிறைய இடத்துல ஹில்ஸ்ல ஓட்டி பழகினால ஈஸியா. கடவுளே முடியலடா சாமி. இப்ப வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா, கீழே இறங்கினப்ப உங்களுக்கு அந்த அதிர்ச்சியை காட்டுறேன். ஹேண்ட் பிரேக் நான் கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். வண்டியை விட்டுச்சுன்னா ஹேண்ட் பிரேக் இழுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு, ஆனா விடல. சரி வாங்க போவோம்.
மார்னிங் வந்து டீ குடிச்சுக்கிடுவோம். நாங்கள் இப்போ காலைல ஆயிடுச்சு, பல்லு விளக்கி டீயெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட போகிறோம். போகலாமா? இந்த எருமை மாடு எப்படி படுத்து கிடக்குங்க. போகலாமா? பைத்தியம் போகிற மாதிரியே இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் கஃபே மாதிரி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டு எல்லாரும் என்ன எடுத்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஸ்வீட் பூச்சி மிட்டாய் புளி மிட்டாய் மாதிரி இருக்கு. சாக்லேட் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால குட்டி குட்டி மிட்டாய் இதெல்லாம் இப்போ நாங்கள் போய் எடுத்துருவோம். நாங்கள் சீனிலாம் போட்டு சூப்பராக இருக்கு. ஜெல்லி மாதிரி ஒரு கேக் உனக்கு நெல்லிக்காய் அங்கே இருக்கு, அதை காட்டு. நெல்லிக்காய் எனக்கு கேரட்னால அந்த நெல்லிக்காவை வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுருப்பாங்க. அதை நாங்கள் எங்கே வாங்குவோம்னா அடிக்கடி சேலம் போகிறப்போ வாங்குவோம். அந்த சிக்னல் தாண்டோடனே ஒரு கடையில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கேரட்டு அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. ஆனால் என்ன தான் எத்தனை ஊற வச்சாலும் அந்த நெல்லிக்காவை சாப்பிடும்போது இருக்கு பாரு ஒரு டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. நான் சொல்லவே கிட்டு ஊருக்கு சொல்லும் போதே ஊறுதா? அவ்வளோ பிடிக்கும் நெல்லிக்காய், ஊற வச்ச நெல்லிக்காய். சரி வாங்க பார்ப்போம். மறைச்சிடும் வந்து சுமதி வந்து அதிசயமாக நம்ம ஆஃப் பாயில் போடணும். அதிசயம் இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஆஃப் ஆயில் போட சொன்னாமா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஃபுல் பாயில்ட்டு ஆஃபில் வேக வைக்காமல் அப்படியே கொடுத்தாங்க. இது கிடையாது, இந்த மாதிரி ஆஃப் ஆயில்னு சொல்லிட்டு பாலா சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த வந்து போட்டுட்டு நடுவில் உள்ள எல்லாம் உடச்சி விட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுவும் கிடையாது, கொண்டு போயிட்டு உடையாமல் வரணுன்றதோட ஃபைனலாக என்ன வந்து உடையாமல் கொண்டு கொடுத்தாங்க. ஆஃப் ஆயில் போட சொன்னா ஆஃப் ஆயிலே 4 விதமா போடுறாங்க. இவங்க ஆஃப் ஆயில்னா ஃபர்ஸ்ட் ஆம்லேட், ஃபுல் ஆம்லேட் போடுவோம்ல, மசாலாலாம் போட்டு கலக்கி ஒன் சைடு வேக வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. இது இல்லை ஆஃப் ஆயில். ஆஃப் ஆயில்னா பக்கத்தில் ஒருத்தர் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி புளிச்சாவோ சொன்னார். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆஃப் ஆயிலை போட்டு மஞ்சள் உடையாம தான் ஆஃப் ஆயில உடச்சி கொடுத்துருவாங்க அவங்களே. அப்புறம் உடையாம கேட்டு மறுபடியும் தான் வெற்றிகரமா உடையாம ஜெயிச்சுட்டோம் மாறாட்ட மாதிரி ஒரு ஆவாயில் வாங்கிட்டா சாப்பிடும். உடையாம உள்ள போய் நீயே உடச்சு விட்டேல. உடையாம கேட்டு அதுவே உடைஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு எதுக்கு கேக்குறேன்? அது உடச்சு கீழே அது தூக்க கூட தெரியல. ஆஃப் ஆயில் சாப்பிட்டு நிறைய வீடியோ போட்டு விடு. கேரளா ஆஃப் ஆயில் உனக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். மூணாறுல போய் கிடைச்சது இதுதான் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பெஸ்ட் கம்ப்ளீட் சிக்கன். இப்படியாவது நினைச்சு கூட பார்க்கல. சொல்லு இப்படியாவது ஒரே மன உளைச்சலா இருக்கு. சோகமா சொல்றேன், ஒரே மன உளைச்சலா இருக்கு. அதானே? அதேதான். சோகமா இதுதான் நம்ம மன உளைச்சல்.
குடிச்சா கூட ஏன் போகுது ஓகேவா? டீல கூட ஏன் போகுதுன்னா டீ 2 பேரும் குடிக்கிறாங்க, நான் குடிக்கிறேன். நமக்கு டீ காஃபி பிடிக்காது. வந்து இதை நைட்டோம் நீ நக்குல அடி நக்கு. வாழை உடச்சு தான் கொடுத்தாங்க. அதை எடுத்து பிரட்டி குழம்பி திரட்டி வச்சு போட்டு ஒழுங்குச்சு. சத்தியமா அப்படின்னு சாப்பிடுச்சு. ஆனால் ஆம்லேட்டும் உனக்கு வந்து சாப்பிட மாட்டேங்குது. கடைசியில் எனக்கு வந்து ஆம்லேட் ஆம்லேட்ல உனக்கும் அவ்வளவுதான் விதி, கடவுள் கொடுத்துருக்காரு. 3,000 உனக்கு கிடைக்க கூடாதுன்னு கடவுள் சொல்லிட்டாரு. இப்ப வந்து அவங்க இல்ல இப்ப அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கடையில சொன்னவங்க 3 தடவை கேட்டாங்க உடையக்கூடாதுன்னு. இப்ப இவங்களே சாப்பிடாம உடைச்சு வச்சிருக்காங்க, அவங்களே வந்து சொல்லுவாங்க. மண்டையிலையும் மூக்களையும் குட்டி விட்டுருவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா போய் வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல வீடியோ எடுக்கிறது நிறைய பிளேஸ் இருக்கு. இல்ல லஞ்ச் இதுக்கு வந்துருங்க பைத்தியம். அப்படியே இயற்கை நிறைந்த ஒரு இடம், வேற லெவல்ல இருக்கு. உள்ள வந்து பாருங்க, கிளைமேட்டு, அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. இதான் நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட். பாருங்க, மூணாறு ஐலாண்டுங்க, வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சுத்தி பாக்குறதுக்கு கண்டிப்பா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். உண்மைதான். ஸோ இங்க வந்து வாழ்ற அளவுக்கு ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நம்ம ரீல்ஸ் நிறைய எடுக்க போறோம். அதோட பாச ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபுட்ல இருந்து நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி ரூம்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. நிஜமா உள்ளே ஜிம், ஸ்விம்மிங் பூலு, பிளே ஏரியா, ஃபுட் எல்லாமே இருக்கு. வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு கஃபே நீங்க கொடுத்தாங்க, மார்னிங் போய் சாப்பிட்டோம், வேற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே சொல்லணும்னா ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே. இப்பதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, நேத்து ஃபுல்லா மழை, இன்னைக்கு நல்லா கூலிங்கா லைட்டா வெயிலா, நல்லா பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்குங்க அந்த இடம். நிறைய வீடியோ வரும், அதுவும் பாப்பீங்க. கண்டிப்பா நீங்க அதை பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம செப்பல போட்டு வந்துடலாம் இங்குள்ள. இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெக்கிங் போறோம். வீடியோஸ் தான் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ட்ரெக்கிங்காக ஜீன்ஸ்ல வந்துருக்கோம் 2 பேரும். என்ன பண்ற? பால் பவுடர் எங்க ரூம்ல இருந்ததுக்குள்ள ஆட்டையை பண்ணி சாப்பிட்டு எங்களுக்கு தான் வச்சிருந்தாங்க. ஆட்டையெல்லாம் பண்ணல, பால் பவுடர் எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ போயிட்டு ட்ரெக்கிங் போறதுக்காக கிளம்பிட்டு ட்ரெக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களோட ஷேர் பண்ணுறோம். இப்போ போய் செப்பல் போட்டோம். சவாரி போயிட்டு இருக்கோம். இந்த கை இங்கே பிடிக்கும். ஜீப் சவாரி போயிட்டு இருக்கோம். ரெசார்ட்குள்ளேயே சுத்தி சுத்தி போதுங்க. பயங்கரமான ட்ரெக்கிங். முன்னாடி நல்லா இருக்கிற வியூ, முன்னாடி உட்காந்து நல்லா செங்குத்தா போச்சுடா, போதுடா. போ சைக்கிளிங். இந்த சைக்கிளிங் வந்து நேரா போயிட்டு ரிவர்ஸ்ல பின்னாடியே வரணுமா? ஒண்ணுல போ, ஓடு. வான்னு கூப்பிடுறாரு. ரிவர்ஸ்ல வரணும். அதான் பிரச்சனை. போடு. சுமதி ரொம்ப தைரியசாலிங்க. அடுத்து நீ போவியா அப்ஜி? சுமதி போயிட்டு உயிரோட வந்துச்சுன்னா அடுத்து போவோம். டெஸ்டிங். ஒரு எலிய வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டோம், அப்படித்தான். இந்த இதுல போயிட்டு அப்படியே திரும்ப முடியாது, பின்னாடியே சைக்கிள்ல ரிவர்ஸ்ல வரும். ரிவர்ஸ்ல எப்படி வர்றது? அங்க போயிட்டு சைக்கிள்ல போறப்ப காத்தடிக்கும்ல, அப்ப நம்ம மட்டும் துண்டா போய் எங்கேயோ விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாப்பா கைத்து மேல நடக்க போகுது, கைத்து மேல நடக்குது.
போ 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 போ. ஒரு ஆள் தான் போகணுமா? ஆமா. இது என்ன பயமா இருக்கு? போ போ போ. செருப்பை கழட்டி கொடு. கழட்டி கீழே கூட போடு. அப்படியே இது வந்து வாங்குறேன். அந்த விளையாடுதான் அதுக்கு முன்னெச்சரிக்கை. ஓகே. 2 பேர் போலாமா? போலாமாடா. 3 பேர் போலாமா? 4 பேர் போலாமா? செத்துங்க அன்னைக்கு இவங்களை வச்சு செய்யுறேன் நானு. பாவா நீ செத்த பாலா. விழுந்துவோம் பைத்தியக்காரி. பைத்தியம் ஆடாத. அவளை காலி பண்ணி விட்டுருவோங்களே, இங்க சோழியை முடிச்சு விட்டுருவோங்களே. கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க எஜமானே. இப்போ நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். தேர்ட் டே. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க. உப்பு பேக்கெட், சால்ட்டு அழகாக குட்டி குட்டியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வேறு அடுத்து வேறு பெப்பர் பேக்கெட். ஒரு முட்டையில ஃபுல்லா தூவி விட்டுறலாம். நறுக்கி சாப்பிட்றது ஏன்னா குத்தி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா ஒரே ட்ரெஸ் தெரியும். ஃபுட்டு ஆர்டர் பண்ண போறோம். நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். கலர் தான் வித்தியாசம். எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணு. இங்கதான் சூப்பரா இருக்கு. பளிச்சு ரெடி. இங்க வந்து நிறைய டிஷ் இருக்கு. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் கொடுக்க போறோம். எப்படி இருக்குன்றத சாப்பாடு வந்ததுக்கப்புறம் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. ஒரு 3 o'clock ஆயிடுச்சு வீடியோ முடிச்சுட்டு வர்றதுக்கு. அதனால யாரும் அவ்வளோவா இல்லை. ஸோ வியூவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பிடலாம். இங்க ஒரு மாங்காய் எல்லாமே ஊறுது. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ரவுண்டு. ஸோ நாட்டுக்கோழி சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாட்டுக்கோழியோட போட்டிருக்காங்க. என்ன பயங்கரமாக இருக்குது, காரசாரமாக. அதுக்கப்புறம் இது வந்து டிராகன் ஃபிஷ்ஷு. இங்கே சளி பிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்லை கோழி குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த கபகமன்னு எரி சளி ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கு. ஸோ இன்னும் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா வர்றதுக்குள்ளேயே ஃபிஷ்ஷு காலியாகும் போது. நாங்கள் வந்து ரூம் விட்டு கிளம்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ண 3 நாள். மூணாறு விட்டு போகவே. ஸோ நல்ல மெமரிஸ் மூணாரில். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வரும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலேயே மூணாறு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. மணி ஒரு 4 மணிக்கிட்ட தான் ஆகுது. ஆனால் அப்படியே ஃபுல்லாக பனி வந்து மூடிருச்சு. இப்போ பாருங்க